இயற்கையின் கொலைவெறியை முனிவர் எடுத்துரைத்தல். வணக்கம் நண்பர்களே. விசுவாமித்திர முனிவர் ராமனிடம் தாடகையை கொல்ல வேண்டியதன் அவசியத்தை ஆழமாக பதிய வைக்க போராடிக் கொண்டிருக்கிறார். ராமன் ஒரு பெண் என்பதால் தர்மத்தையே அழித்து நிற்கும் இவளுக்கு ஆண் வடிவமே தேவையில்லையே, இவள் பெண் உருவிலேயே இத்தனை பேரழிவுகளை செய்துவிட்டாளே என்று கேட்டு ராமனின் மனதை கலக்கினார். அடுத்து ராமனின் மனதை முழுமையாக மாற்றி அவளை பற்றிய தயக்கத்தை நீக்க அவளின் கொடுமைகளை மேலும் விளக்கத் தொடங்குகிறார். கேளுங்கள். சாற்றும் நாளற்றது எண்ணி தருமம் பார்த்து ஏற்றும் வின் என்பது அன்றி இவளைப் போல் நாற்றம் கேட்டலும் தின்ன நயப்பது ஓ கூற்றும் உண்டுகொல் கூற்று உரள் வேலினாய். அடடா என் ராமனே! முனிவர் விஸ்வாமித்திரர் ராமனை பார்க்கிறார். கூற்று உரள் வேலினாய், யமனுக்கு நிகரான கூர்மையான வேலேந்திய வீரனே என்று ராமனை விழித்து பேசுகிறார். இந்த வீரச் சொல்லை பயன்படுத்துவதே ராமனுக்குள் இருக்கும் வீர உணர்வை தூண்டுவதற்காகத்தான். முனிவர் தொடர்கிறார். சாற்றும் நாள் அற்றது எண்ணி தருமம் பார்த்து ஏற்றும் விண் என்பது அன்றி. ஒரு முறையான யமன் இந்த உலகத்தில் இருக்கான். அவன் நியாயமா தர்மத்துக்கு கட்டுப்பட்டு உயிர்களை பிரிக்கிறவன். இதுதான் இயற்கையின் நியதி இல்லையா? ஆனா இந்த தாடகை இருக்காளே, இவ எப்படிப்பட்டவ தெரியுமா? முனிவர் குரலில் ஒருவித அருவருப்பு கலக்கிறது. இவளைப் போல் நாற்றம் கேட்டலும் தின்ன நயப்பதுவோ கூற்றும் உண்டுகொள். அடடா, இவளைப் போல எங்காவது ஒரு உயிர் இருக்குன்னு வாசனை தெரிஞ்சாலே போதும், அப்போதே அதை தின்னுடனும்னு ஆசைப்படுவாள். இப்படி எந்த நியதியும் இல்லாம, எந்த ஆயுட்காலத்தையும் பார்க்காம, எந்த தருமத்தையும் யோசிக்காம உயிர்களை வெறும் வாசனைக்காகவே, தன்னோட பசிக்காகவே துரத்தி துரத்தி பிடிக்கணும்னு நினைக்கிற யமன் எவனாவது இருக்கானா என்ன? இப்படி ஒரு புதிய கொடூரமான யமன் இந்த உலகத்துல உண்டோ? இல்லவே இல்லை. கம்பரோட சாமர்த்தியம் பார்த்தீங்களா? யமன்கிறவன் நீதிமான். அவனுக்கு கூட சில நியதிகள் உண்டு. அவனுக்கே ஒரு சட்டம், ஒரு வழிமுறை இருக்கு. ஆனா இந்த தாடகைக்கு எந்த நியதியும் கிடையாது. இவ ஒரு புதிய கொடூரமான யமன். இவளுக்குன்னு ஒரு தனியான மரண முறை. யமனுக்கே கூட ஒரு தயக்கம் வரும். ஆனா இவளுக்கு தயக்கமே கிடையாது என்பதை எவ்வளவு அழகா சொல்றார் கம்பர். ராமனின் மனதை தயக்கத்திலிருந்து மீட்க தாடகையின் கொடூரத்தை அடுக்கடுக்காக அடுக்கிக் கொண்டே போகிறார் முனிவர் விஸ்வாமித்திரர். முனிவர் விஸ்வாமித்திரர் ராமனுக்கு இந்த தாடகையின் கொடூரத்தை எவ்வளவு அழுத்தமா சொல்றார் பார்த்தீங்களா? ராமன் மனதில் இருந்த அவள் ஒரு பெண் என்ற பந்தத்தை அறுக்க அவளின் கொடூரத்தை அடுக்கடுக்காக விளக்கிக் கொண்டே செல்கிறார். இப்படிப்பட்டவளை பெண் என்று சொல்வது கூட இகழ்ச்சிக்குரியதுதான் என்று அடுத்து என்ன சொல்கிறார் என்று கேட்போமா?